World news. Let's start with the global updates. India Pakistan tension continued after India's Operation Sindhu, targeting terrorist camps in Pakistan and Pakistan occupied Kashmir. A ceasefire was agreed on May 10, 2025, but Pakistan's violations have kept the region on edge. The UN is pushing for de escalations. In Sudan, attacks by the rapid support forces threatened South Korean oil exports, raising fears of regional instability. உலக செய்திகளுடன் ஆரம்பிப்போம். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் தொடர்கிறது. மே 10, 2025 போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் பாகிஸ்தானின் மீறல்கள் பிராந்தியத்தில் பதற்றத்தை வைத்துள்ளன. ஐநா பதற்றத்தை குறைக்க வலியுறுத்துகிறது. சூடானில் விரைவு ஆதரவு படைகளின் தாக்குதல்கள் தெற்கு சூடானின் எண்ணெய் ஏற்றுமதியை அச்சுறுத்துகின்றன. இது பிராந்திய ஸ்திரத்தன்மையை குறித்த அச்சத்தை எழுப்புகிறது. In India, Operation Abhyas, a nationwide mock drill, was held on May 7, 2025 across 244 districts to prepare for warlike scenarios amid India-Pakistan tensions. Featuring air raid sirens and evacuation training, it was the first such drill since 1971. Meanwhile, Foreign Secretary Vikram Misri faced online backlash after announcing a bilateral agreement with Pakistan, reflecting public doubts about the ceasefire. இந்தியாவில் மே 7, 2025 அன்று இந்தியா பாகிஸ்தான் பதற்றங்களை கருத்தில் கொண்டு ஆபரேஷன் அப்யாஸ் என்ற நாடு தழுவிய மாதிரி பயிற்சி 244 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டது. வான்வழி தாக்குதல் சைரன்களை ஒலிக்கவிட்டு வெளியேற்றும் பயிற்சிகளை உள்ளடக்கிய பயிற்சியாகும். இது 1971க்கு பிறகு நடக்கும் பயிற்சி ஆகும். இதற்கிடையில் பாகிஸ்தான் உடனான இருதரப்பு ஒப்பந்தத்தை அறிவித்த பின்னர் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆன்லைனில் எதிர்ப்பை சந்தித்தார். இது போர் நிறுத்தம் குறித்த பொது மக்களின் சந்தேகத்தை வெளிப்படுத்துகின்றது. State news. In Tamil Nadu, the 2025 Class 12 board exam results were announced on May 8 with an impressive 95.03% pass rate. Over 8.2 lakh students participated, with girls 96.7% outperforming boys 93.16%. Computer science topped with a 99.8% pass rate. An assistant professor at SRM University, Chennai, was suspended for criticizing Operation Sindhu online, igniting debates on free speech. On May 7, mock drills at Chennai Port and Kalpakkam Nuclear Power Plant prepared for wartime scenarios. தமிழ்நாட்டில் 2025 ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 8 அன்று வெளியிடப்பட்டன. 95.03% என்ற சிறப்பான தேர்ச்சி விகிதத்துடன் 8.2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் பெண்கள் 96.7% தேர்ச்சி விகிதத்தில் ஆண்களை முந்தினர். ஆண்களின் தேர்ச்சி விகிதம் 93.16%.
கணினி அறிவியல் தேர்ச்சி விகிதம் 99.8 ஆகும். சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் ஒருவர் ஆபரேஷன் சிந்தூரை ஆன்லைனில் விமர்சித்ததற்காக இடைநீக்கம் செய்யப்பட்டார். இது பேச்சு சுதந்திர விவாதங்களை ஏற்படுத்தியது. மே In science and technology, Israel's Technion Institute has made strides in personalized immunotherapy, offering hope for advanced cancer treatments. Apple's European Union mandated shift to use USB-C ports for iPhones has sparked mixed reactions. Some users welcome the compatibility, while others are frustrated by the need of new cables. Geospatial technology is gaining attention, with experts emphasizing its role in creating a water-secure India. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இஸ்ரேலியன் டெக்னியன் நிறுவனம் தனிப்பயனாக்கப்பட்ட இம்யூனோதெரபியில் முன்னேற்றங்களை எட்டியுள்ளது. இது மேம்பட்ட புற்றுநோய் சிகிச்சைகளுக்கு நம்பிக்கை அளிக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய விதிகளால் ஆப்பிள் ஐபோன்களுக்கு USB-C போர்ட்டுகளாக மாறியது கலவையான எதிர்வினைகளை ஏற்படுத்தி உள்ளது. சில பயனர்கள் இணக்கத்தன்மையினை வரவேற்கின்றனர், மற்றவர்கள் புதிய கேபிள்களின் தேவையால் விரக்தியடைந்துள்ளனர். ஜியோஸ்பேசியல் தொழில்நுட்பம் கவனம் பெறுகிறது. இது இந்தியாவை நீர் பாதுகாப்பான நாடாக உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். Sports news: Barcelona secured a 4-1 win over Real Madrid in an electrifying El Casino, moving closer to the La Liga title. The IPL 2025 was halted for a week due to Indo-Pakistan tensions, but is set to resume soon. In hockey, Toronto Maple Leafs goaltender Anthony Stolraj is recovering from an upper body injury with no confirming return date. Cleveland Browns star Nicky Chubb is unlikely to return, stirring emotion among the fans. விளையாட்டுச் செய்திகளில் பார்சிலோனா ஒரு பரபரப்பான எல் கிளாசிகோவில் ரியல் மாட்ரிட்டை 4-3 என்ற கணக்கில் வென்று லா லிகா பட்டத்துக்கு மிக அருகில் உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தின் விளைவாக IPL 2025 ஒரு வாரத்திற்கு நிறுத்தப்பட்டது, ஆனால் விரைவில் மீண்டும் தொடங்கும். ஹாக்கியில் டொராண்டோ மேப்பிள் லீவ்ஸ் கோல்கீப்பர் ஆண்டனி ஸ்டோலரஸ் உடல் காயத்திலிருந்து மீண்டு வருகிறார். திரும்பும் தேதி உறுதியாகவில்லை. கிளீவ்லாண்ட் பிரவுன்ஸ் நட்சத்திரம் நிக் ஷப் திரும்புவது சாத்தியமில்லை என்பது ரசிகர்களிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. History of May 12 before 2025. Now let's look at the history of May 12 before 2025. In 1926, the British airship R-34 completed the first non-stop transatlantic flight from Europe to North America, a milestone in aviation history. In 1949, the Soviet Union lifted the Berlin blockade, reducing Cold War tensions. On May 12, 2008, a devastating earthquake struck in Sichuan, China, claiming over 69,000 lives. These events highlight May 12's historical significance. 2025க்கு முன் மே 12 வரலாற்றை பார்ப்போம். 1926 பிரிட்டிஷ் விமான கப்பல் R-34 அமெரிக்காவிலிருந்து வட அமெரிக்காவிற்கு நிறுத்தமில்லாத அட்லாண்டிக் விமான பயணத்தை முடித்தது. இது விமான போக்குவரத்து வரலாற்றில் ஒரு மைல்கல் ஆகும்.
1949இல் சோவியத் யூனியன் பெர்லின் முற்றுகையை நீக்கியது. இது குளிர் பிரதேசத்தில் பதற்றங்களை குறைத்தது. மே 12, 2008 அன்று சீனாவின் சிச்சுவானில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டு 69,000க்கும் மேற்பட்ட உயிர்களை பறித்தது. இந்த நிகழ்வுகள் மே 12இன் வரலாற்று முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன.